ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவமிவோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராக்ஷி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். ஆழ்வார்கள் அனைவருமே சம்ஸ்கிருத வேதங்களை தமிழ்படுத்துவதற்காக அவதரித்தார்கள். அதில் தலைவராக கருதப்படுபவர் பிரபன்னஜன கூட்டஸ்தர், சரணாகதர்களுக்கெல்லாம் மூலபுருஷர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் 4 வேதங்களுக்கு சமமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று 4 தமிழ் பிரபந்தங்களை பாடினார். அவருடைய 4 பிரபந்தங்கள் தான் 4 வேதங்களுக்கு சமமானவை. திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தங்களும் வேதத்தினுடைய 6 அங்கங்களுக்கு சமமானவை. மற்ற 8 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும் வேதத்தினுடைய 8 உபாங்கங்களுக்கு சமமானவை என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த நம்மாழ்வார் நாம் இருக்கக்கூடிய திருவெஹ்கா என்கிற இந்த திவ்யதேசத்தை தன்னுடைய திருவிருத்தம் என்கிற முதல் பிரபந்தத்திலேயே ஒரு பாசுரத்தால் 26வது பாசுரத்தாலே மங்களாசாசனம் செய்கிறார். மிக அழகான பாசுரம். பகவான் பக்தர்களுக்காக வந்து இந்த இடத்திலே சயனித்திருக்கிறான். அவன் அருகிலே இருக்கிறான். எங்கோ தொலைவில் போய் பகவானை தேடி பார்க்க வேண்டாம், இங்கேயே நமக்காக பகவான் இருக்கிறார் என்று ஆழ்வார் பாடுகிறார். நானிலம் வாய்க்கொண்டு நல்நீர் அறமென்று கோதுகொண்ட வேனில் அலம் செல்வம் சுவைத்து தமிழ் உமிழ் பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெஹ்கா உது அம்பூந்தேன் இளம்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பகவான் திருவெஹ்காவிலே இருக்கிறாரே, திருவெஹ்கா உது, உதுன்னு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. நாம் இன்னைக்கு அது இது இந்த 2 வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துகிறோம். அதுன்னு சொன்னால் தொலைவில் இருப்பது என்று பொருள், இதுன்னு சொன்னால் அருகில் இருப்பது என்று பொருள். இதை தவிர ஒரு வார்த்தை உண்டு, உது. உதுனா மிக தொலைவிலும் இல்லாமல் அருகிலும் இல்லாமல் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கோ இல்லையோ அந்த பொருளை சுட்ட வேண்டும், காட்ட வேண்டும் என்றால் உது என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆழ்வார்கள் பாசுரங்களே நிறைய இடத்துல உண்டு. நாம், அவர், இவர், உவர், அது, இது, உது, எது, வீமவை, இவை, உவை, அவை நலம் தீங்கவை, அந்த இடத்துல உது, உவர் என்றெல்லாம் நம்மாழ்வாரே பயன்படுத்துகிறார். அப்ப வெஹ்கா உது, வெஹ்கா எங்கேயோ தொலைவில் இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம், பகவான் மிக தூரத்தில் இருக்கிறார் நினைக்க வேண்டாம். வெஹ்கா உது, வெஹ்கா இதோ இங்குதான் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். நானிலம் வாய்க்கொண்டு நல்நீர் அறமென்று கோது கொண்ட வேனில் அலம் செல்வன் சுவைத்து உமிழ்பாலை, சூரிய பகவானை பற்றி பாடுகிறார். வேனில் ரொம்ப வெப்பமுடைய, அலம் செல்வன் சுவைத்து, சூரிய பகவான் என்ன பண்றாராம், உலகம் அனைத்தையும் தன்னுடைய வாயிலே போட்டு மென்னு அதில் இருக்கிற ரசம், அதில் இருக்கிற தண்ணீர் அனைத்தையும் உரிந்து கொண்டு விடுகிறாராம். மிச்சம் எதை துப்புகிறார், பாலை. அவர் உமிழ்வது பாலை நிலம்தானே, கடைசியில மிச்சம் இருக்க போது தண்ணீர் இல்லாத பூமியா இருந்தா பாலையாகத்தானே இருக்கும். அப்படி உமிழப்பட்ட இந்த சம்சாரம் இருக்கிறதே, அதை கடந்த பொன்னே, இந்த சம்சாரத்தை தாண்டி இருக்கக்கூடிய பொன், ஒரு தங்கத்தை போன்றவர் இந்த பெருமாள் திருவெஹ்காவில் இருக்கக்கூடியவர் என்று ஆழ்வார் பாடுகிறார். கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெஹ்கா உது. இந்த வெஹ்கா பெருமான சாதாரண நினைக்க வேண்டாம், கால் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் பெருமான். இந்த பகவானை வணங்குவதற்காக வான உலகத்தில் தேவர்கள் எல்லாம் கீழே இறங்கி வருவார்களாம். வந்து கால் நிலம் தோய்ந்துன்னு தெரிவிக்கிறார். தங்கள் காலை இந்த நிலத்திலே வைத்து பகவானை தொழுகிறார்கள் என்று. ஏன் அப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவர்கள் எல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய ஹவிர்பாகங்களை ஏற்பதற்காக வருவார்கள் அல்லவா, அப்போது பூமியில காலை வைக்க மாட்டார்களாம். இங்கிருந்து 1 யோஜனை 8 மைல் தூரத்தில் ஆகாசத்தில் நின்று கொண்டுதான் நாம் கொடுக்கக்கூடிய ஹவிஸுகள், ஹவிர்பாகங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வார்களாம். ஏனென்றால், ஐயோ இந்த பூமி மிக தாழ்ந்தது, அருவருக்கத்தக்கது, இந்த பூமியில நான் காலே வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு எண்ணம். அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்களோ இல்லையோ, சொர்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இந்த பூமி குப்பையாகத்தான் இருக்க போகிறது, இது அழுக்கென்று தான் தோன்றப் போகிறது. அதனால் இது அடியணும்னு நல்லதுன்னு சொல்ல வரல, இந்த பூமி அழுக்கு தான், இதுவே நரகம்தான். அவர்களுக்கு இதை பார்த்தா தேவர்களுக்கே அவ்வளவு ஜுகுப்சை, அருவருப்பாக இருக்குமாம். அதனால காலையே வைக்காமல் வானத்திலே இருந்து கொண்டு இப்படி கையை நீட்டி ஹவிஸை வாங்கி கொண்டு ஓடிவிடுவார்களாம்.
ஆனால் இந்த திருவெக்காவில் பெருமானை சேவிப்பதற்காக கால் நிலம் தோய்த்து அவர்கள் தங்கள் கால்களை இந்த பூமியிலே வைத்து, இந்த பூமி எவ்வளவு புண்ணியமானது, இந்த பூமி எவ்வளவு புனிதமானது, இங்கு பகவானை தரிசிப்பதற்கு காலை கீழே வைத்து தொழ வேண்டும் என்று தொழுகிறார்கள். அப்படிப்பட்ட கண்ணன் வெஹ்கா உது, அவன் இருக்கக்கூடிய வெஹ்கா என்பது இங்குதான் இருக்கிறது. எப்பாலைக்கும் சேமத்ததே, எல்லா காலத்திலும் நமக்கு சேமம் க்ஷேமத்தை பண்ணி கொடுக்கும் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். திருமங்கையாழ்வார் இந்த பெருமானை பற்றி பாடும் பொழுது, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும், காமரபூம் கச்சி ஊரகத்தாய் என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும், வெஹ்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் என்று திருநந்தாண்டகத்தில் பாடுறார். நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப்படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1 2 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பகவான் ராமாவதாரம் எடுத்த போது வில் இருத்து சிவனுடைய தனுசை உடைச்சாரா? உடைச்ச உடனே மெல்லியல் தோள் தோய்ந்தாய். மெல்லியல் சீதை ரொம்ப மெலிந்த திருமேனியோடு ஒல்லியா இருப்பாளோ இல்லையோ, அவளுடைய தோள் தோய்ந்தாய். அவளுடைய தோளை பகவான் அணைத்தான்னு சொல்லல, சீதையினுடைய தோள்களில் பகவான் குளித்தான். தோல் தோய்தல்னா தண்ணீர்ல இறங்கி நீராடுவதைத்தான் தோய்வதுன்னு தெரிவிப்பார்கள். சீதை எப்ப தண்ணீரா மாறினான்னால் ராமனுடைய வீரம், அவனுடைய பராக்கிரமம், வில்ல முறிஞ்சதை பார்த்த உடனேவே பாதி உருகி போயிட்டாளாம் சீதை. அதுக்கப்புறம் இந்த ஜனகன் ஓடி வந்து இந்தா என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கொடுத்தாராம். ராமன் மறுத்து விட்டார். இங்க ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் வில்லை எடுத்து பாருன்னு சொன்னார். நான் எடுத்து பார்த்தேன், உடஞ்சு போயிடுத்து. பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் நம் ஐயனை கேட்க வேண்டும், தசரதனை கேட்காம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு ராமன் சொன்னாராம். சீதைக்கு ரொம்ப ஆனந்தம். ஓ, வீரமும் இருக்கு, பலமும் இருக்கு, விவேகம், பணிவு எல்லாமே இருக்கு, ரொம்ப நல்ல கணவனைத்தான் அடைந்திருக்கிறோம் என்று முழுக்க உருகியே போயிட்டாளாம். ராமனுடைய பெருமையை பார்த்து சீதை தண்ணீரா உருகி இருந்தா, தண்ணீரை பார்த்தா என்ன பண்ணணும்? குளிச்சிடணுமோ இல்லையோ? மெல்லியல் தோள் தோய்ந்தாய். அவள் அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டு சீதை என்கிற நீர் தடாகத்திலே பகவான் குளித்தான் என்று வால்மீகி பாடுகிறார். 12 எங்க வந்தார்? வெஹ்காவில் துயிலமர்ந்த வேந்தே. அந்த ராமன் நேர சீதை கையை பிடித்து கொண்டு இந்த திருவெஹ்காவுக்கு வந்து இங்குதான் சயனித்து கொண்டார். பார்த்தாலே வேந்தன் ராஜகுமாரன் படுத்திருப்பது போல இந்த பெருமானுடைய தோரணை இருக்குமாம். அப்படி அழகனாக சயனித்திருக்கிறார் என்று திருமங்கையாழ்வாருடைய அனுபவம். இப்படி பல ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பெருமான். அதற்கடுத்தது சுவாமி வேதாந்த தேசிகன் இங்கு அருகிலே தானே, திருத்தன்காவிலே தானே அவதரித்தார். அவர் இந்த பெருமானை பற்றி வேகாசேது ஸ்தோத்திரம் என்று 10 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றியிருக்கிறார். அதில் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷசேது அபங்குரஹா. சேத்து சேத்துன்னு சொன்னா பாலம் என்று பொருள் உண்டு. 2 அர்த்தங்கள் உண்டு. அணை, அணைனா டேம்னு சொல்றோமே, அதுக்கும் சேத்துன்னு பெயர். பாலம், பிரிட்ஜ்னு சொல்றோமே, அதுக்கும் சேத்துன்னு பெயர். சில இடத்துல 1 2 இருக்கும். ஒரு டேம் கட்டுவா, அந்த டேமே பிரிட்ஜாவும் இருக்கும் இல்லையோ, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கூட்டிட்டு போயிடும். அதை போல பகவான் இந்த சம்சாரம் என்கிற கடலிலே இக்கரையிலே நாம் இருக்கிறோம். இங்கிருந்து நம்மை சம்சாரத்தை தாண்டி வைகுந்தத்துக்கு அழைத்து போக வேண்டும். அதுக்கு ஒரு பாலம், இந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு ஒரு பாலம் வேண்டும் இல்லையோ. பாலம் யாருன்னு கேட்டால் அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு என்று வேதாந்தம் உபனிஷத்து தெரிவிக்கிறது. அமிர்தம், பகவான் அமுதம் போல இருக்காரே, அவரை அடைவதற்கு யார் சேது, யார் பாலம், வழி என்றால் இவரேதான் வழி. தன்னை அடைவதற்கு
தானே பகவான் வழியாக இருக்கிறான். ஈஷ்டே கமயித்தும் பாரம். இந்த பெருமான் தான் சக்திசாலி, இந்த பெருமான் தான் வல்லமை படைத்தவர். இந்த சம்சாரத்தை தாண்டுவிப்பதற்கான வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு. சேதுர் அபங்குரக, ஒரு குறைவும் இல்லாத சேதுவாக, பாலமாக இந்த பகவான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஜகதி ஜயதி ஜகதேக சேது வேகவதி மத்திய லக்ஷிதோ தேவஹா பிரசமயதி யஃப் பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான். ஒரு அணை கட்டிட்டோம்னா என்ன ஆகும்? இப்படியே அலை மோதிக்கொண்டு ஓடி வந்த நதி இப்படியே சாந்தமாக போயிடும் இல்லையோ? முட்டி முட்டி பார்த்து இதுக்கு மேலே தாண்டி போக முடியாதுன்னு சாந்தமாக போயிடும். அதை போல வேகாசேதுங்கிற பகவான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கிற அணையை பற்றி விட்டோம் என்றால் சம்சாரத்தில் எப்போ பார்த்தாலும் கல்லோலம், இப்படியே அலைகள் எல்லாம் பாய்ந்து கொண்டே இருக்கும் இல்லையோ? அது நம்மளை ரொம்ப ஆட்டி வைக்கும். அந்த சமுத்திரத்தில், சம்சார சமுத்திரத்தில் அலைகள் ஓய வேண்டும் என்றால் அப்ப இந்த அணையில ஏறி அமர்ந்து கொள்ளணுமா? இந்த பெருமானை பற்றி விட்டோம் என்றால் எங்க இருக்கார்? வேகவதி மத்திய லக்ஷிதா, வேகவதிக்கு அருகிலே பார்க்கப்படுபவனான இந்த பெருமான் அவன் ஜெயதி ஜெகதேக சேது. இந்த உலகத்தில் அனைவரும் மோட்சம் அடைவதற்கான ஒரே பாலமாக அந்த பெருமான் தான் இருக்கிறார். உபனிஷத்துக்களிலேயே பகவானை பாலம், சேது என்றெல்லாம் கொண்டாடு பல வாக்கியங்கள் உள்ளன. ஏஷ சேதுர் விதரணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய என்று ஒரு வாக்கியம். பகவான் அணை போல இருக்கிறார். அணை என்ன பண்ணும்? இந்த பக்கம் இருக்கிற தண்ணீரையும் அந்த பக்கம் இருக்கிற தண்ணீரையும் கலக்க விடாதோ இல்லையோ? தனித்தனியாக பிரித்து வைக்கும். அதை போல இந்த உலகத்துல பல லோகங்கள் இருக்கின்றன. பூஹு புவஹா சுவஹா மகா அதலம் வித்தலம் ரசாதலம் பாத்தாளம், இத்தனை உலகங்கள் உள்ளனவே. இவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் தனித்தனியா நிற்கிறதோ இல்லையோ? அதெல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு ஒரு சேத்துவை போல, அணையை போல பகவான் தான் இருக்கிறார் என்று உபனிஷத்தே கொண்டாடுகிறது. அந்த பெருமான் தான் இங்கு சயனித்திருக்கிறார்னு வேதாந்தேசிகன் பாடுறார். கடைசி ஸ்லோகத்துல சொல்றார், வேகாசேதோர் இதம் ஸ்தோத்திரம் வெங்கடேசேன நிர்மிதம் ஏ படந்தி ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. இந்த ஸ்தோத்திரம் வெங்கடேசனான நான், வெங்கடநாதன் தானே அவருக்கு இயற்பெயர். அப்படிப்பட்ட வேதாந்தேசிகர் இயற்றின இந்த ஸ்தோத்திரத்தை எவன் படிக்கிறானோ அவன் சொன்ன வார்த்தையை பகவான் கேட்பார். யதோக்தம் குருதே ஹரிஹி. இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பெயர். பிரம்மா சொன்னபடிக்கு பண்ணார், திருமிழியாழ்வார் சொன்னபடிக்கு பண்ணார். இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் படிச்சா நாம சொல்றபடிக்கும் கேட்பாராம். அதுக்கு மேல் என்ன வேணும்? எனக்கு பாபத்தை போக்குன்னா போக்கிடுவார், வைகுந்தத்தை கொடுனா கொடுத்துருவார், கைங்கரிய வேணும்னா கொடுத்துட போறார். ஒரு பேச்சும் பேச மாட்டாராம். இந்த பகவானுடைய பெருமைகளை உணர்ந்து பாடினோம் என்றால் நாம் சொல்லும் வார்த்தையை பகவான் நிறைவேற்றுவான் என்று வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படி இந்த பெருமானுக்கு பெருமை உண்டு. மற்றொரு சிறப்பு கீழே ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். நிலாத்திங்கள் துண்டம் திருக்கல்வனூர், 2 திவ்யதேசம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளும் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ? அந்த 2 பெருமாள்களுக்கும் இந்த கோவிலுக்குள்ள ஒரு சன்னதி இருக்கு. அங்கு போய் சேவிக்க முடியாதவர்கள் இங்கே சேவித்துக் கொள்ளலாம் என்று அது ஒரு சிறப்பு. மற்றும் ஒரு சிறப்பு, இந்த ஊரில் இந்த கோவிலில் தான் ஒரு வருஷ காலம் சுவாமி மணவாள மாமுனிகள் தங்கியிருந்து ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சாதித்தாராம். ஸ்ரீபாஷ்யம் என்பது வேதவியாசர் இயற்றின பிரம்மசூத்திரங்களுக்கு சுவாமி ராமானுஜர் ஒரு வியாக்கியானம் பாஷ்யம் இயற்றினார். அதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். எந்த மதத்தலைவர், சங்கராச்சாரியரோ, ஆதிசங்கர பகவத்பாதர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் 3 பேருமே பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் இயற்றினார்கள். அதுல ஸ்ரீபாஷ்யம் என்பது ராமானுஜருடைய வியாக்கியானம். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இல்லையோ? அதை இந்த ஊரிலே இருந்து மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் சாதித்தாராம். அதுல என்ன சுவாமி சிறப்புன்னு கேட்டால் சிறப்பு இருக்கு. மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை என்று. அவர் தன்னுடைய மரண காலத்தில் மணவாள மாமனிடத்தில் ஒரு சத்தியம் வாங்கி கொள்ளுகிறார். நீ ஸ்ரீபாஷ்யம் முதலான சம்ஸ்கிருத பிரமாணங்களை ஒரே ஒரு முறைதான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை முழுவதும் பகவத் விஷயம், திருவாய்மொழி, தமிழ் பாசுரங்கள் அதனுடைய வளர்ச்சிக்காகவே பாடுபட வேண்டும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லணும். ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு முறைதான் சொல்ல வேண்டும்னு பிரதிஜை வாங்கி கொண்டார். அதன்படிக்கு ஒரே ஒரு முறை இங்கு இருந்து சாதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மணவாள மாமுனிகளே இங்கு பிள்ளை உலகாரியன் என்கிற ஆச்சாரியனுக்கு ஒரு திருமேனியும் பிரதிஷ்டை செய்தார். அந்த திருமேனியும் இந்த கோவிலிலே நாம் சேவித்துக் கொள்ளலாம். அப்ப தாயார் நான் அழகாக சேவித்தோம், கோமளவல்லி தாயார். விமானம் வேதசார விமானம். பெருமான் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இப்படி அழகான சன்னிவேசத்தில் பெருமானால் பெருமை, ஆழ்வார் பிறந்ததால் பெருமை, இத்தனை ஆழ்வார்கள் பாடியதால் பெருமை, வேதாந்த தேசிகனுடைய வேகாசேது ஸ்தோத்திரம் பெற்ற பெருமை, மணவாள மாமுனிகள் காலக்ஷேபம் சொன்ன பெருமை, இத்தனை பெருமைகளோடு இந்த திவ்யதேசத்தில் இருக்கிறார். அத்தனை உயர்வுகளை பெற்ற இந்த திவ்யதேசத்தையும் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இனி அடுத்த திவ்யதேசத்துக்கு நகருவோம்.
Thank you.